السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தபவு தாபியன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முமீனான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலுல் முஃமினி ஈமானன் அல்தஃபஹும் பி அஹ்லிஹி. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உள்ள வந்து உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இரு வீட்டார்கள், நண்பர்கள், தோழர்கள், உலமாக்கள், மூத்த உலமாக்கள், சக உலமாக்கள், சிறிய உலமாக்கள் மற்றும் சொந்தங்கள், உறவினர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ் என்று சொன்னாலே சீக்கிரமா முடிக்கணும். இதுல வேற சிறப்பு முறையில் வேற சொல்லியிருக்காங்க. சிறப்பா முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். கணவனுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று மனைவிக்கும் கடமைகள் இருக்கிறது. எல்லாமே படிச்சுட்டாரு, இவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் உங்களுக்கு மட்டும் சொல்றேன், மாப்பிள்ளைக்கு இல்லை. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். பெண்ணுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று ஆணுக்கும் கடமை இருக்கிறது. மாப்பிள்ளைக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ, மாப்பிள்ளை என்னென்ன பிரியப்படுகிறாரோ, பெண் என்னென்ன பிரியப்படுகிறாரோ, இரண்டு பேர்களுக்கும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதோடு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இவர் மூமின்ல முக்கம்மல் ஆகணும், காமில் ஆகணும்னு சொன்னா அவர் இன்னையிலிருந்து தான் காமில் ஆகிறார். இதுவரைக்கும் அறவெட்டாகத்தான் அவர் தொழு வச்சுட்டு வந்திருக்கிறார். பாதிதான் இவரு. எப்பொழுது இவர் முக்கம்மல் ஆகிறார் என்று சொன்னால் தன் மனைவியோடு முசாபஹா செய்யும் பொழுதுதான் இவர் முக்கம்மல். அதுவரை அவர் பாதிதான். பாதி மனிதனாக இருக்கக்கூடியவரை முழு மனிதனாக மாற்றக்கூடியதுதான் நிக்காஹ். அல்தஃபுஹும் பி அஹ்லிஹி.
தன் மனைவியோடு அன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் முக்கம்மலாக ஆகுகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுவரை அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் போகல, இனிமேதான் போக போறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமணம் என்பது ஒரு கோட்டை, திருமணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே போகாதவர்கள் எல்லாம் உள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க. உள்ள போனவங்க எல்லாம் எப்படா வெளியே வருவோம்னு ஆசைப்படுவாங்க. இல்லை, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த திருமணம் என்பது அவர் எப்பொழுது மனைவியின் கரத்தை பிடித்து விட்டாலோ அந்த கரத்தை அவர் சொர்க்கம் வரை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். அது இபாதத் என்று சொன்னார்கள். அது இபாதத். திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல. திருமணம் என்பது மிகப்பெரிய உறவு. அது குழந்தைகள் பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஒரு உறவு. இவருடைய வலா எலும்பிலிருந்து தான் இவர் மனைவியை படைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய உறுப்பு தான் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்மலாக வேண்டும் என்று சொன்னால், பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால், இவரின் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் கொத்துபா ஓதி ஈஜாபு கபூலுக்கு பின்னால் தான் முக்கம்மலாகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அமல்கள் எல்லாம் முக்கம்மலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இதனால் தான். இதுவரையிலேயும் அவர் அரைகுறையாகத்தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது பெருமானாருடைய சொல்லினுடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. உண்மைதான். இவர் இதுக்கு பின்னாடிதான் வாழ்க்கையில நல்ல பேர் எடுக்கணும். பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறாரு, முத்தவள்ளி, இவர் எங்க இமாமு, நல்ல இமாமுன்னு சொல்லுவாரு. மஹல்லாவில் இருக்கிற எல்லா மஹல்லாவாசிகளையும் இவர் நல்ல இமாம் என்று சொல்லுவார்கள். பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாரு. நண்பர்களோடு உறவினர்களோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்திருப்பாரு. மனைவி இடத்தில் நல்ல பேர் வாங்கினால்தான் இவர் நல்லவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வளைந்த எலும்பை கொண்டு படைக்கப்பட்ட அந்த வளா எலும்பினால் படைக்கப்பட்ட வளைந்த குணங்கள் இருக்கக்கூடிய, பிடிவாத குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் நல்ல பேர் வாங்குவது மிக சிரமம். பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே இப்படி கூட சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் மனைவிக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். புதிதாக திருமணம் முடிந்த உடனே அவளுக்கு என்ன தேவையோ கேட்டதற்கு முன்னால் வாங்கி தருவது, கேட்டதை எல்லாம் வாங்கி தருவது, எங்கு கூட்டு போக வேண்டும் என்றெல்லாம் கூட்டிட்டு போவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் ஒரு நாள் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பார். அந்த நேரத்தில் எங்கே பயணத்தில் இருப்பாரு, அல்லது வேற ஏதோ ஒரு அவசரமான வேலையில் இருப்பாரு. முடியல, அப்புறமே நான் வாங்கி தரேன், உங்களை கட்டி நான் என்னத்தை அனுபவிச்சேன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்வாள் அல்லவா? எப்பொழுதுமே குறையை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அல்லவா? அவளிடத்துல நீங்க நல்ல பேர் வாங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என் மனைவிமாரிடத்தில் நல்ல பெயர் வாங்கினேன், நீங்களும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு சொல்லி தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் இந்த இடத்தில் தான் நாம் கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தந்திரமான வார்த்தைகள், மனைவி இடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். தாடி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறது இல்ல. ஜுப்பா போடாதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இப்படி எல்லாம் சொல்லி மார்க்கத்தினுடைய புறம்பான விஷயங்களை சொல்லி நல்ல பேர் வாங்குறது அல்ல. வீட்டுல டிவி வாங்கி வைங்க, டிவிடி வாங்கி வைங்க, இவைகளெல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாங்கி கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்கு பேரு நல்ல பேர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனைவி என்பவள் எப்பொழுதுமே நம்மை கொத்திக் கொண்டே இருப்பாள், எப்பொழுதுமே நம்மை சொல்லிக் கொண்டே இருப்பாள், ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பாள். எதையாவது ஒரு சூழ்நிலையிலே நாம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், உன்னை கட்டி நான் என்னத்தை அனுபவிச்சேன், ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஅராஜிலே நான் நிறைய நரகத்திலே பெண்களை பார்க்கின்ற நேரத்திலே ஏன் அப்படி அவர்களை பார்க்கிறேன் என்று சொன்னால், தக்சுர்னல் லஅன, அதிகமாக அவர்கள் எதை எடுத்தாலும் திட்டுவார்கள். கத்தி கொஞ்சம் அறுக்கலன்னு வச்சுக்கல, சனியம் பிடிச்சதுன்னு கத்தியை திட்டுவாங்க. அடுப்பு பத்த வைக்கும் போது லைட்டர் வேலை செய்யலன்னு வச்சுக்க, கர்மம் முடிச்சது இது பத்த வைக்க மாட்டேங்குது, திட்டுவார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள், 2 விஷயத்தினால் தான் அந்த பெண்கள் நரகத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று என்னன்னு சொன்னா, கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார்கள்.
கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமான் பெண்களுக்கு சொன்னது போன்றே மாப்பிள்ளைமார்களுக்கும் சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது செப்பல் கழட்டும் போது உங்களுடைய கோபத்தெல்லாம் கழட்டி வெளியே வச்சுட்டு உள்ள வாங்க. நீங்க போலீஸ்காரனா இருக்கலாம், நீங்க வக்கீலா இருக்கலாம், நீங்க அஜரத்தா இருக்கலாம், நீங்க பெரிய தலைவராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், அதெல்லாம் வெளியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தின் தலைவர், மக்காவின் தலைவர், ஹரமைனினுடைய இமாமாக இருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கணவர், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்தால் கணவர் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். மாப்பிள்ளைமார்களுக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுத்தார்கள். வீட்டுக்கு போனேன்னு சொன்னா முன்னால பேசுன அஜித் சொன்ன மாதிரி மனைவி இடத்துல பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும், பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே என்னோடு கலந்து பெருமானார் வீட்டு வேலையை பார்ப்பார்கள். பெருக்குவாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காய்கறி அரித்து கொடுப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அஜித் இப்படியே சொல்றீங்க, நிமிர்ந்து பார்க்கிறாரு. நிச்சயமா செய்யணும். நம் மனைவி நம் மீது அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப், ஃபேமிலி பார்ட்னர், வாழ்க்கையிலே பார்ட்னரா இருக்கிறவர்கள். நீங்க ரூமுக்குள்ளேயும் பார்ட்னர், வெளியிலேயும் பார்ட்னர். உங்களுடைய உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் இரண்டு உடல்கள் ஆனால் ஒரே உயிராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். நீங்கள் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் உங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி பார்த்து சொன்னார்களாம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்களாம், என் மேல நீங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க? ஆயிஷா நாயகி கேட்டாங்களா பெருமானார்ட்ட, நாயகமே நீங்க என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க சொல்லுங்களேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஒரு கருப்பு அதாவது ஒரு கயிறை எடுத்து முடிச்சு போட்டோம்னா அந்த முடிச்சு இறுகி ஒரு இருக்குன்னா இன்னைக்கு அவுத்தரலாம், நாளைக்கு கஷ்டம், கொஞ்ச நாள் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவுக்கிறது. அது மாதிரி எனக்கும் உனக்கும் அன்பு எப்படி என்று சொன்னால் அந்த கயிறில போட்ட முடிச்சை போன்று என்று சொன்னார்களாம். கயிறில போட்ட முடிச்சு இறுகிக்கிட்டான் போகும், அதை அவுக்கிறது கஷ்டம். 4 நாள் போனா நிறைய நாட்கள் போனா அவுக்கிறது கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் வாக்குவாதம், சண்டை, 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு ஆயிஷா நாயகி கேட்டாங்களா, நாயகமே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அந்த முடிச்சு இறுக்கமாகவே இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் அது வந்து போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் டேஸ்டா இருக்கும் வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊழல்கள் இருந்தால் தான் கூடல்கள் வரும். மனுஷன் சண்டை சச்சரவு இருந்தால் தான் அங்கே கூடல்கள் வரும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த குடும்பவியல்களை சொல்லி தரும் பொழுது நிறைய விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். தங்களுடைய எச்சிலை தாங்கள் எந்த இடத்தில் தண்ணீர் வைத்து குடித்தார்களோ அதே இடத்தில் தாங்களும் தண்ணீர் வைத்து குடிக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடித்து காண்பித்த இந்த சமூகத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நீங்கள் மனைவி கணவனுக்கு மத்தியிலே பாசமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்ச காலத்துக்கு அப்படி என்ன செய்வாங்க, பாசமாக இருப்பாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் வரைக்கும் ஒரே சீட்ல 2 பேர் உட்காருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் போக போக சீட்டு 2 ஆகும், அப்புறம் 3 ஆகும், அப்புறம் முன்னாடி சீட்டு பின்னாடி சீட் ஆகும், அப்புறம் முன்னாடி பஸ் பின்னாடி பஸ் ஆகும். நீ முன்னாடி போ, 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்புறம் பின்னாடி வர்றேன் என்று ஆகும். இது வேறு. இந்த விரிசல்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற நேரத்திலே அவர்கள் இருவர்களும் பாசங்கள் அதிகமாக வேண்டும். காலங்கள் போக போக வயதாக அவர்களின் அன்புகள் கூட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கோபத்தை பயன்படுத்துவதனால் எந்த பயனும் இல்லை. கோபத்தினால் நிறைய விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம். மனைவி இடத்துல போய் கோபப்படுறது நமக்கு லாய்க்கு இல்லை. நமக்கு ஈடான ஒரு ஆண் இடத்துல கோபப்படலாம், நமக்கு ஈடான ஒரு ஆணை அடிக்கலாம்,
ஆனால் ஒரு மனைவியை அடிப்பதற்கு நல்ல கணவன் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி இடத்துல கோபப்படுறது அவசியம் இல்லை, அவள் கோபப்படுவதால் தான் நடப்பாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் மென்று முழுங்க வேண்டும், அதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, எல்லோருடைய வாழ்க்கையை நாம் அதை அனுபவித்துத்தான் இருந்திருப்போம். நாம் என்ன சொல்றோமோ அதுக்கு நேர் மாத்தமா அவங்க சொல்லுவாங்க. சிலர்கள் இருக்கிறாங்க, நாம என்ன நினைக்கிறோமோ அதையே அவங்க நினைப்பாங்க. மனைவி என்ன நினைக்கிறாரோ கணவன் அப்படியே நினைப்பார். இதுவும் நடக்கும் சில நேரங்களில். சில நேரங்களில் நம்ம வேணாம்னு சொல்ல அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு பெண் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அவரை தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பா இருங்க, அவங்க கூடவே இருங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க எதிர்பார்க்கிறாங்க, பெண்கள் பொதுவாக எதிர்பார்ப்பாங்க, பொதுவாகவே அவங்க பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது விஷயங்களை சொல்லணும், கலந்துரையாடணும். எந்த விஷயத்தையும் நாம் அவர்களிடத்திலே கலந்து உறவாடித்தான் வாழ்க்கையை நாம் லிப்டுக்கு கொண்டு போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களிடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கலந்து உறவாடி இருக்கிறார்கள், அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மிகவும் உறவாடல்கள் அதிகமாக இருக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஒரு முறை கேட்பாங்க, நீங்க எந்த மனைவி கிட்ட பிரியமா இருக்கிறீங்க, எந்த மனைவியிடத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதீஜா என்று சொன்னார்கள். அன்னை கதீஜா என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கிழவியவா என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியின் மூலமாக தான் நிறைய விஷயங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றார்கள். குர்ஆனை பெறுவதற்கு மிக முக்கியமானவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு, ஹதீஸ்களை தேக்கி வைப்பதற்கு மிக முக்கியமானவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. மசாயில்கள், பெண்களுடைய மசாயில்களை நிறைய விஷயங்களை பெருமானார் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சமூகத்திலே மசாயில்களுக்காக வேண்டிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் உறவாடுவதிலே மிகவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களிடத்துல சொல்லுவாங்க, நீங்க பேசுறது ரொம்ப அழகா பேசுறீங்கன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடும் போது கூட ஒரு செல்ல பேர் வைத்து கூப்பிடுவார்கள். நம்ம மனைவிமார்கள் கூட செல்ல பேர் வச்சு கூப்பிடலாம், அதுக்காக வேண்டி ஏதாவது வேற ஒரு பேர், மிருகங்களுடைய பேரை வச்சு கூப்பிடாதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைரா என்று கூப்பிடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சிவந்தவளே என்று கூப்பிடுவார்கள். அழகா அவர்கள் சிவப்பான நிறத்தில் இருப்பதினால் சிவந்தவளே என்று கூப்பிடுவார்கள். ஆக இவைகள் எல்லாம் மனைவியை குஷிப்படுத்துவதற்கு உண்டான விஷயங்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, விட்டு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே விட்டு கொடுக்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயத்தில் விட்டு கொடுத்தார்கள் அல்லவா? ஒரு முறை அவர்கள் ஜெயித்தார்கள், மறுமுறை ஆயிஷா நாயகி ஜெயித்தார்கள். இப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவர்கள் விட்டு கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மென்மாகம், அவர்கள் வாழ்க்கையானது நல்ல முறையிலே அமைந்துவிடும். மனம் என்பது மணமக்களை அல்லாஹ் மணமாக்கி வைத்து விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மணமக்களை அல்லாஹ் இன்றைய ஹஜ்ஜுடைய பெருநாள், ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கிறது, துல்ஹஜ்ஜுடைய பிறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இவர்கள் 2 பேருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா ஹாஜிகளும் தங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு கொண்டு வந்திருப்பார்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு புறப்பட்டு வருகிறார்களோ அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக மப்ரூராக ஆக்க வேண்டும். யாரெல்லாம் இன்னும் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களுக்கு வருங்காலங்களிலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நல்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் தந்தரல வேண்டும். இந்த தம்பதியர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும், இப்ராஹிம் சாரா ஹாஜரா அம்மையார் அவர்களை போன்றும், மூசா சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும், இதே போன்று எத்துணை நபிமார்கள் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தார்களோ அவர்களை போன்றும் அல்லாஹ் இவர்களை அமைத்து வைப்பதோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் அவர்களின் மனைவியார்களை போன்றும்
கடைசியாக அலி ரலியல்லாஹு வஜ்ஹா அவர்களை போன்றும் அவர்களின் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போன்றும் அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைனை போன்றும் இவர்களுக்கு பிச்சலங்களையும் அவர்களின் வாழ்க்கையை சுபிட்சமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரின். பாரக்கல்லாஹு பிர்ரிஃபாயி வல் பனீன வல் பனாத். அல்லாஹ் இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவருடைய நிக்காகிலே அவருடைய இணைப்பிலேயே இரண்டு பேர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்துகளை கொடுத்து அருள வேண்டும் என்று துவா செய்வதனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.